ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோனா நம்ம முட்டை குழம்பு வைக்கிறது எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், மஞ்சத்தூள், மிளகு, சீரகம், சோம்பு இதெல்லாம் நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிடுவோம். நெக்ஸ்ட்டு தக்காளி நான் அரைச்சி எடுத்துக்குவேன். நான் காமிக்கிறேன். அரைச்சி எடுத்துகிட்டு எப்படி பண்ணலான்னு இன்றைக்கி பார்ப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் தான் நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்னா அதில் நான் சிக்கன் குழம்பு மசாலா எடுத்துக்கிறேன். அது நம்ம தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிடுவோம். நான் இது தான் போடுவேன். வேணும்னா மிளகாத்தூள் காரத்துக்கு போட்டுக்கலாம். நான் இது மிளகாத்தூள்லாம் போட மாட்டேன். இதை மட்டும் போட்டுட்டு அப்படியே தான் இது பண்ணிக்கிடுவேன். நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறோம். கொஞ்சம் தண்ணி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துச்சு. அதுக்கப்புறம் தக்காளி அரைச்சி எடுத்துக்குவோம். தக்காளி 4 பழம் எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு தக்காளியும் அரைச்சி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், சீரகம், சோம்பு, மிளகு எல்லாம் ஒன்றா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் முட்டை குழம்புக்கு நம்ம தேவையான இன்க்ரீடியன்ட்ஸு. வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அடுப்பில் கடாயை வைக்கணும். இப்போ ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சோண்டு சோம்பு ஆட் பண்ணிக்கிறோம். அதோட கொஞ்சம் கிராம்பு, பட்டை இருந்தது, கரம் மசாலா ஐட்டம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவோம். இது மட்டும் பொரியட்டும். லைட்டாக பொரிஞ்சிடுச்சு. இப்போ வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, புதினா இதை ஆட் பண்ணிக்குவோம். நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கணும். வெங்காயம் வேகணும். சொல்லப்போனால் பொன்னிறம்ங்கிறது பிரியாணிக்கு வெங்காயம் வேகணும். வேறு என்ன வீடியோ போடணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ போடுவோம். வெங்காயம் வதங்கிடுச்சு. அப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்குவோம். தக்காளி நல்லா ஆட் பண்ணிக்கிறோங்க. அந்த தக்காளியோட பச்சை வாசனை போகும். இப்போ தேவையான அளவு உப்பு, நான் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு பத்தலையெல்லாம் போட்டுக்கலாம். தக்காளியோட வதங்கிறதுக்காக அந்த உப்பு போட்டது.
பச்சை வாசனை போகணும். முட்டை குழம்புக்கு அரைச்சி தான் வைப்பேன். தக்காளி அரைச்சி தான் போடுவேன் மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே. நெக்ஸ்ட்டு இந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் சீரகம் சோப்பு எல்லாம் ஒன்றா அரைச்சி வச்சுக்கோமா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கணுங்க. அதுலேயே எண்ணெய் விடுங்க. தக்காளியில் எண்ணெய் விட்டுருச்சு, உங்களுக்கே தெரியும். அந்த எண்ணெய் மட்டும் பிரிஞ்சு அந்த கடாயில் ஒட்டும். அது மாதிரி இப்போ இதுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும். நான் முட்டை உடச்சி ஊற்றி வைக்க போகிறேன். என்ன பிரிக்கிட்டு தெரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி பிரியும். நம்ம எந்த பொருளாக இருந்தாலும் எண்ணெயில் வதக்குறதுல தாங்க இருக்குது. அந்த மசாலாவோட பச்சை வாசனை அந்த எண்ணெயில் வதக்குறதுல தான் அந்த பச்சை வாசனை வராது. இல்லைன்னா குழம்பு பச்சை வாசனை அடிக்கும். நம்மளுக்கு அந்த பிரிஞ்சு வருது பாருங்கள். நல்லா வதக்கிக்கிடுவோம். அடிப்பிடிக்காத அளவுக்கு கிண்டியும் விட்டுக்கிடணும். இப்போ அதோட இந்த மசாலாவெல்லாம் கழுவி அலசி தண்ணியை ஊற்ற வேண்டியதான். கொல கொலான்னு இருக்குது. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். இதோட இது போதும். தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இந்த திக்னஸும் போதும் எங்களுக்கு. இதோட கொதிச்சு வந்தால் கரெக்டாக வந்துடும். கொதிக்கணும். நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறமா முட்டையோட ஊற்றிக்கலாம். இப்போ மூடி வச்சுக்கலாம். கொதிக்குது, இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை சிம்மில் வச்சு உடச்சி ஊற்றணும். நான் உடச்சி ஊற்றிட்டே உங்களுக்கு தெரியுது பாருங்கள், அந்த ஒயிட்டாக தெரியுதா? ஏன்னா நான் ஒரு ஆளாக வீடியோ எடுக்கிறனால காமிக்க முடியலை. நான் உடச்சி ஊற்றினதுக்கப்புறம் தான் உங்களுக்கு காமிக்கிறேன். தெரியுதா? அந்த மாதிரி வரும். அது சிம்மிலேயே வச்சு வேக விடணும். வேகமாக வச்சிங்கன்னா முட்டை உடஞ்சிரும். வெந்துருச்சாங்கிறது பார்க்குறது இந்த மாதிரி பபிள்ஸ் வருதா, அந்த மேலே தெரியுதா? இது வந்தால் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இன்னும் ஒரு 2 செகண்ட் 2 கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரெடி. நீங்கள் எப்படி முட்டை குழம்பு வைப்பீங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கும் வரை பாய் பாய். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். வந்துருச்சு.